வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் 19ஆம் தேதிக்கு உண்டான நியூஸ் பேப்பர் பார்ப்போம். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னைக்கு 19 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 14, 15, 16, 17, 18க்கு உண்டான ஹோலிஸ்டிக் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ். ஸோ அதையும் ஒரு பஞ்சாக ஒரே ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அதோட பிடிஎஃப்பும் அது கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த சேனல் எக்ஸாம்ஷனாக யாருக்காக எந்த ஆடியன்ஸை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பேங்க்கு, நெட் எக்ஸாம், டெட் எக்ஸாம், ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் இந்த சேனல் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர். ஏன்னா நியூஸ் பேப்பர் நிறைய கொஷின்ஸ் டெய்லியும் கேட்குறாங்க. ஸோ எப்பொழுதுமே தினமணி இங்கிலீஷ் ஹிந்து தான் கொடுக்கறது. டைம் கன்ஸ்ட்ரெயினால இன்னைக்கு தினமணி மட்டும் கொடுக்குறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு தினமணியும் ஹிந்துவும் சேர்த்தே வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது பார்த்துருவோம். எக்ஸாம் ஒன்றாக இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம், அதாவது விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விக்ஷித் பாரத். இந்த இது என்ன ஆகுதுன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதை தான் பேர் மாற்றி இப்போ விபிஜி ராம்ஜி, விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் மூலயமா இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எத்தனை நாட்கள் அப்படின்னா 125 நாட்கள். இதுல சம்பளம் எவ்வளவு இருக்குன்னா 240 ருபீஸ். ஓகேவா? என்ன இதோட டேக்லைன்னா, வளர்ந்த சிற்றூராட்சிகள் வளர்ந்த பாரத்துடன் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை சொல்லுவாங்க. இது வேலைவாய்ப்பு தர்றதும் எக்கனாமிக்கலி இன்க்ளூஷன் கொடுக்கறதும் தான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே. ஸோ அடுத்தது இந்திய வாக்காளர்கள். இது என்ன அப்படின்னா, அஸ்ஸாம்ல நௌகான் மாவட்டத்தில் இந்த இது நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். நிஃபா தொற்று. நிஃபா வைரஸ் வெஸ்ட் பெங்கால்ல ஏகப்பட்ட பேர், 10 பேருக்கு கிட்டத்தட்ட பாய்விருக்கு. ஸோ அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது போனாலும், தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் நிஃபா தொற்று பரவி வர்றது காரணத்தினால பறவைகள், விலங்குகள் கடித்த பழங்களையும் உண்ணக்கூடாது, அப்புறம் அதுங்க பதநீர் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஓகே, அப்புறம் 8 ஐரோப்பிய நாடுகள் மீது 25% வரி. என்ன அப்படின்னா, இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா ரொம்ப இப்ப வெனிசுலாவை கைப்பற்றிட்டாங்க. கிரீன்லாந்து தன்னோட சேர்த்துக்கணும். எதனால அப்படின்னா, அது 8வது நாடாக கனிம வளங்கள் நிறைய அதுல இருக்கிறதுனால, ஸோ அதை நம்ம கைப்பற்றணும். கனிம வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூப்பர் கண்டக்டர் அங்க கிடைக்குது, மின்சார வாகனங்கள், அப்புறம் பசுமை எரிசக்தி தொழில்நுட்பங்கள், இராணுவ தொழில்நுட்பங்களை தயாரிக்க அரிய புவி கனிமங்கள் மிகவும் அதுல கிடைக்கிறதுனால, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அரிய புவி கனிமங்கள் நிறைய கிடைக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுது, கிரீன்லாந்து மேல போக்கஸ் பண்ணியிருக்காங்க. கிரீன்லாந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த 8 நாடு தான் சொல்றாங்க. ஸோ இதுல கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக அமெரிக்காவுடன் இணைத்து கொள்ளும் ட்ரம்பின் அச்சுறுத்தல் அதிகரித்ததுனால 8 நாடுகள் தங்களோட படையை அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாந்து, பின்லாந்து ஆகிய 8 நாடுகளுக்கும் ஜூலை 1லேருந்து 25% வரி விதிக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? 8 ஐரோப்பிய நாடுகள் மீது 25% வரி விதிக்கப்படும். ஓகே, இதுதான் அது. அப்புறம் தமிழர்களோட வாக்காளர் பட்டியல் எத்தனை பேர் 13 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி அவார்ட்னா எழுத்தாளர்களுக்கு ஒரு முக்கிய நேஷனல் அவார்டு மாதிரி. அந்த சாகித்ய அகாடமி அவார்டு இந்த வருஷம் வழங்காத நிலையில இனி வரும் காலங்கள்ல வருடம் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா, செம்மொழி இலக்கிய விருது தமிழக அரசால் வழங்க போறாங்க. யாருக்கு அப்படின்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எல்லா இதுல இருக்கு இல்லையா, மலையாளம், தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி, இதே மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் அதுல சிறந்த மொழிபெயர்ப்பு நூல் படைப்பாளர்களுக்கு படைக்கப்பட்ட நூல்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுன்னு வழங்காம செம்மொழி இலக்கிய விருது வழங்க போறாங்க. ஓகே, இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கர் பரிசு விருதினை பெற்ற பானு முஸ்தக் இதுல கலந்திருக்காங்க. சோ இதான் பாருங்க, இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைச்சிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது வழங்குறதா இது மெயின்.
ஸோ இதை பாத்துக்குங்க. ஓகேவா? இதுக்கு என்ன அப்படின்னா 5 லட்சம் பரிசு தொகை வழங்குறாங்க. இதுக்கப்புறம் வருஷம் நடக்கும். இது வந்து முதல் கட்டமாக எந்தெந்த மொழிக்கு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கும் ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 44 நூல்கள். ஓகேவா? ஸோ இதை பார்த்துங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையா உள்ளதை மட்டும் பார்த்துப்போம். இது என்ன அப்படின்னா தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் என்னன்னா ஐஐடி மாணவர்கள், ஐஐடி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடந்த டெக்னாலஜி ஃபார் பாரத் அப்படிங்கிற 2026ல ஒரு சமிட் நடக்குது. அதுல இந்தியாவோட வளர்ச்சி கம்மியா, தமிழ்நாட்டோட வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% இலக்கை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா தமிழக வளர்ச்சிக்கு வேகம் தேவைன்னு இருக்காங்க. 18% தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இதுல பொறியியல் படிக்கிறவங்கள ஸோ 50%ல எத்தனை மாநிலத்துல இருக்கோ அதுல 18% தமிழகம் இருக்கு. ஸோ 6500 முனைவர்கள் பட்டதாரிகளை உருவாக்குது தமிழக அரசு. ஸோ அப்படி இருந்தும் முதலீட்டுல பல தசாப்தங்களாக தமிழகம் மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2021ல அது 6வது, 2021 பொறுத்த தமிழகம் 6வது இடத்துல இருக்கு. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ டிஐஐஸ் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அதர் மாநிலங்களை போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க தொழில் வளம் கம்மியா வருது, ஸோ வேலை வாய்ப்பும் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதான் 30% மட்டுமே தொழில்நுட்பம் பொறியியல் கணித பிரிவுல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் இடைவெளியை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு RN ரவி அவர்கள் அந்த சமிட்ல பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்புறம் இது ஒரு சும்மா ஓகேவா. இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு மெரினா பீச்லயும் எல்லா பீச்லயுமே கூட்டம் இருக்கும். ஸோ பீச்ல யாரெல்லாம் குப்பை கட்டினாங்களோ அதுக்காக இப்போ ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 3 நாள்ல மட்டுமே 1,90,500 ஃபைன் மட்டுமே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 241 பேரிடம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள் 24வது நாளாக போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர் 24வது நாளாக சென்னை, எழும்பூர் அண்ட் சென்ட்ரல், ஸோ இதுலலாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இது அரசியல் நியூஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது பார்ப்போம். இது என்ன அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ மும்பையில எலெக்ஷன் நடந்திருக்கு. மும்பையில மகாராஷ்டிரால என்னன்னா உள்ளாட்சி தேர்தலும் நகராட்சி தேர்தலும் நடந்திருக்கு. இதுல பாஜக சேர்ந்தவங்க கூட்டணி ஆட்சி அதிகமான வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுலதான் இதுல சொல்றாங்க, இதுல சிவசேனை கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ஸோ காங்கிரஸ் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை தான் இதுல சொல்றாங்க. ஓகே, நமக்கு இது அரசியல் நியூஸாக இருந்தாலும் இந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. ஓகே, இது என்ன அப்படின்னா தொழிலாளர் நலன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல இதுல என்ன கட்டுரையில சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1926ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த தொழிலாளர் சங்கங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னு பாத்துருவோம். ஓகே, என்னன்னா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஸோ தொழில் புரட்சி ஏற்பட்டதன் காரணமாக ஒரு வருஷத்துக்கு 14 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை அதிகமான வேலைகள் உற்பத்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால குழந்தைகள் பாதுகாப்பு பிரீச் பண்ணப்பட்டிருந்தது, பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப இதா இருந்தது. பாதுகாப்பு மீன்ஸ் வேலைகள்ல ஸோ ரொம்ப மன உளைச்சலா இருந்தது, வேலை பளு அதிகமா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும், போதுமான விடுமுறை வேணும், ஸோ அவங்களுக்கு குழந்தைகள் வந்து வேலைக்கு அதாவது 18 வயசு 15 வயசுக்குள்ள வேலைக்கு வர கூடாது, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளர் சட்டம்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு தான் இந்த 1926ல. அது எப்பன்னா 1919 உருவான சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு உழைப்பாளியின் நலனு உலக அமைதியின் அடித்தளம் என்ற தத்துவத்தை மேற்கொண்டு 1926ல தொழிலாளர் சங்கங்கள் சட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, அதுதான் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு
எங்கேயுமே தொழிலாளர் சட்டங்கள் எங்க இருக்குன்னா ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கலாம். ஸோ ஒரு ஐடி கம்பெனில இருக்கா அப்படின்னு கேட்டா தொழிலாளருக்கு அங்க 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. பிபிஓ கம்பெனில இல்ல. கேபிஓ அதாவது நாலேஜ் ப்ராசஸிங் ஆர்கனைசேஷன் அங்க இருக்காது. பிரைவேட் செக்டார்ல சங்கங்கள் என்பதே இருக்காது. அங்க இன்னும் வந்து இந்த ஓட்டிங்கிற பேர்ல ஸோ இன்னும் அங்க அதிகமான நாட்களை எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் மாறப்பட வேண்டும். ஸோ எதனால அப்படின்னா 1926 இப்ப என்ன நடக்குது 2026 100 வருஷம் ஆனதுனால இந்த கட்டுரையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வேற ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப அதெல்லாம் இல்லை. மக்களுக்கான சூழ்நிலையாளர் மாதவ் காட்கில். மாதவ் காட்கில் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில இங்கிருந்து கேரளால இருந்து கோவா வரைக்கும் அது நீண்டிருக்கு. கோவா மகாராஷ்டிரா வரைக்குமே நீண்டிருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஒவ்வொரு அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருக்கிற பல்லுயிர் பெருக்கத்தை அவர் பாதுகாத்திருக்கிறாரு. நீர்நிலைகளை பாதுகாத்திருக்கிறாரு. ஸோ பல்லுயிர் பெருக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம சுவாசிக்கிற சுவாசத்துக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம எர்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மரங்கள் ரொம்ப முக்கியம். விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இயற்கை அனைத்து விதங்களும் மரங்கள் ரொம்ப முக்கியம், காடுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்டலிஸ்டா அவரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் இறந்திருக்கிறாரு. ஓகேவா? அவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழியல் பணிக்காக இவர் எங்க படிச்சிருக்காரு அப்படின்னா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில இவரு என்விரான்மெண்டல் கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு. ஓகே. ஸோ 1992 புனேயில் பிறந்த காட்கில் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படித்தவர். அங்கேயே வந்து கணிதவியல் அடிப்படையிலான சூழியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஓகேவா? சூழியல்ல. ஸோ இவர் என்னென்னலாம் விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா, சூழியல் பணிக்காக ஐநா சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் ஹார்ட்வர்ட் நூற்றாண்டு பதக்கத்துல விக்ரம் சாராபாய் விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்கு. ஓகே. இவர் தான் வந்து என்னன்னா ராமச்சந்திர குஹோடன் இவரு இயற்கை கடவுள் என்றால் நுண்குரலை புரிந்து இயற்கையின் தூதுவர் என்ற சூழ்நிலையில் அறிஞர் மாதவ் காட்கிலை குறிப்பிடலாம். ஓகேவா? அவருக்கு செல்ல பேர் என்ன அப்படின்னா இயற்கையின் தூதுவர். சோ மேற்கு தொடர்ச்சி மலை சூழியல் பாதுகாப்பு ஆலோசனை குழுல ஒரு தலைவரா வந்து இவரை நியமிச்சதன் பேர்ல இவரு வெஸ்டர்ன் கேட்ஸ் ஃபுல்லாவே இவரு பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருந்தார். ஓகேவா? இவர் என்னென்னலாம் படைப்பு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா, கல் குவாரிகள், மின் நிலையங்கள், சாலைகள், புதிய கட்டுமானங்கள் முதலியவற்றெல்லாம் அந்த குழுவில் அவர் தலைவராக இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரத்து ஆணை பிறப்பித்தாரு. மேற்கு தொடர்ச்சி மலையின் பாதுகாவலரான மாதவ் காட்கில் உலகளாவிய சூழ்நிலையின் பூமியின் பசுமையை காப்பதிலும் கவனம் செலுத்தியவர். ஓகேவா? இவர் 250 புக்குக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராமச்சந்திர குஹோட இணைந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்டுரைகள். ஓகேவா? ராமச்சந்திர குஹாவோட சேர்ந்து நீர் கோபுரம் என்ற மொழிபெயர்ப்பு நூலாகவும் தமிழ்ல வெளிவந்திருக்கு. ஸோ அது புக்கு பேர் என்னன்னா நீர் கோபுரம். ஓகே, அதையும் பார்த்து படிச்சுங்க. 1942 புனேயில் பிறந்திருக்கிறார் மாதவ் காட்கில். ஸோ இதுதான் பாதுகாப்பு சட்டம். என்னென்ன பாதுகாப்பு சட்டம்லாம் இவர் தலைமையில வந்திருக்கு அப்படின்னா, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. ஸோ மாதவ் காட்கில் தலைமையில இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ இது அனைத்தும் நடந்த இடமும் வந்து காங்கிரஸ் ஆட்சியில. ஸோ இதையும் பார்த்துக்குங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ஏற்றுமதியை ஊக்குவிக்க வழிகாட்டுதல்களை வகுத்தது மத்திய அரசு. என்ன அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக வெளிநாடுகளில் உள்ள இந்திய மக்களுக்கு ஸோ நிறைய ஏற்றுமதி சர்வீஸ் செக்டரா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகணும். வர்த்தக அலுவலகங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வகுத்திருக்கு. இது 2030க்குள்ள 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் நம்ம ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். அது சர்வீஸா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இது அனைத்துமே நம்ம செய்ய வேணும். 2030க்குள்ள 2 ட்ரில்லியன் இலக்கை அடைய வேணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வழிவகை செஞ்சிருக்கு. இது ஒரு நியூஸ் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அம்ருத் பாரத் ரயில் தமிழ்நாட்டில் இயக்கப்படுறதா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மின் வாரியத்திடம் கொள்முதலை குறைக்கும் தொழிற்சாலைகள். ஸோ பாருங்க, 2024-25ல 2364 கோடி யூனிட் மின்சாரத்தை என்னன்னா ஒரு வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிக மின்சாரத்தை யூஸ் பண்றதால 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கிறதுனால
இப்ப தியேட்டர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து அதாவது கரண்ட்டை வந்து வாங்குவாங்க. ஸோ அது என்னன்னா கட்டணம் வந்து அதிகமாயிட்டு அப்படிங்கிறதுனால பிரைவேட் பர்சன் இப்போ சோலார் மூலயமா கரண்ட் உற்பத்தி பண்ணுவாங்க, நீர்நிலைகள் மூலமா கரண்ட் உற்பத்தி பண்ணுவாங்க, காற்றாலை மூலமா சுவிட்சர்லாந்து போன்ற கம்பெனிகள், அதானி போன்ற கம்பெனிகள் பிரைவேட்ல மின்சாரம் அவங்க தயாரிக்கிறதுனால அதுலேருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதுல யூனிட் காசு கம்மியா இருக்கிறதுனால. இதனால வந்து தமிழக மின் வாரியத்திற்கு பண இழப்பு அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா இந்த வருஷம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,00,000க்கும் அதிகமான உயரழுத்த மற்றும் தாழ்வழுத்த மின்சாரம் உபயோகிக்கும் தொழிற்சாலைகள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ 2,510 கோடி யூனிட்டுகள் தொழிற்சாலைகளுக்கு ஸோ 2,222 அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் இல்லை. ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 8.25க்கும் ஒரு யூனிட் மின்சாரம் உயர் அழுத்த இதுல 7.50க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து மின் பகிர்மானம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிஃபா தொற்று பதநீர் பறவை கடித்த பழங்களை தவிர்க்க தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கு. என்னன்னா நிஃபா வைரஸ் என்பது விலங்குகள் மூலம் பரவும் ஒரு நோய் தொற்று. இது குதிரைகள், பழங்களை உண்ணும் வவ்வால்கள், குதிரைகள், நாய்கள் மற்றும் பன்றிகள் மூலம் மனிதர்களுக்கு இது பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கேரளத்துல பறவை காய்ச்சல் பீதி என்ன அப்படின்னா கண்ணூர்ல H5N1 அந்த பறவை காய்ச்சல் நோய் பரவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சேஃபா இருந்துக்க சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மத்திய பிரதேசல GPS சிண்ட்ரோம் பாதிப்பு, அதுல 20 உயிரிழந்திருக்காங்க. அப்படின்னா இந்த கழிவு நீர் கலந்த குடிநீரை பருகுவது, முழுமையாக வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியை உண்பது, இந்த சிக்கன்லாம் இருக்கீங்களா, இந்த இதெல்லாம் பார்பிக்யூ, அதுக்கப்புறம் வந்து இந்த தந்தூரி, இதெல்லாம் வந்து முழுமையா வேகப்படாத அந்த சிக்கனை அதிக பேர் சாப்பிட்றதுனால வர்றதுதான் அது. ஓகேவா, பதப்படுத்தப்படாத பால் பொருட்களை உண்பது போன்ற காரணங்களினால் இந்த பாதிப்பு ஏற்படுது. என்ன அப்படின்னா குல்லைன் பார் சிண்ட்ரோம், GPS அப்படின்னு சொல்றாங்க. குல்லைன் பார் சிண்ட்ரோம் GBS. ஸோ இது வருது, இதை பார்த்துக்குங்க. ஓகே, எங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் நீமூச் மாவட்டத்துல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்தமான்ல கடலுக்கு நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடக்கப்பட்டிருக்க. யார் மூலியம்னா கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் புவியியல் அறிவியல் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். மத்திய புவியியல் அறிவியல் துறை மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நியாட் மூலியமா இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவின் பரந்த கடல் வளங்கள் ஆராயப்பட்டு நீல பொருளாதாரத்தின் மூலம் வளர்ச்சி அதிகரிக்கிறது. பொருளாதார வளர்ச்சி நீல பொருளாதாரத்தின் மூலமாக சோ வளர்ச்சி அதிகரித்துக்கு உண்டான நோக்கம் தான் இது. அப்புறம் காஷ்மீர்ல பயங்கரவாதத்துக்கு கிரிப்டோ கரன்சி மூலயமா பல ஹவாலா பணங்களை மாத்துறதா வந்து ஒரு புகார் வந்திருக்கு. எந்தெந்த நாடுகள்ல இருந்து அப்படின்னா சீனா, மலேசியா, மியான்மர், கம்போடியா போன்ற நாடுகள்ல கிரிப்டோ ஹவாலா நிதி அமைப்பு செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இவங்களுக்கு கமிஷன் பேஸ்ல இவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரிப்டோவில் பணம் போட வச்சு அந்த வேலெட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ இதையும் பார்த்து சேஃபா இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல மிச்சல் கிளான் எதிரி தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து அணி. ஓகேவா, ஸோ இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒரு நாள் ஆட்டத்தை 41 ரன் வித்தியாசத்துல வென்று தொடரை 2-1 என்ற நிலையில நியூசிலாந்து வென்றிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வேண்டாம். ஸோ எரிகேசி வெற்றி, குகேசி டிரா. த டாடா ஸ்டீல் செஸ்ல பிரக்யானந்தாவை வீழ்த்தி எரிகேசி, ஓகேவா, அர்ஜுன் எரிகேசி என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடரை கைப்பற்றிருக்கிறார். குகேஷ் வந்து டிரா ஆயிட்டாரு. ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். எத்தனை 32வது நகரத்துல பிரக்யானந்த வீழ்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் சிதம்பரமும் டிரால இருந்திருக்கிறாரு. குகேஷ் ஜோகோவிச் சிண்ட்ரோவை மத்திய ஆட்டம் பரவ 78வது நகர்வுல டிரா வந்திருக்கிறார். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினோட ஆரம்பத்துல ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இதுல வீனஸ் வில்லியம்ஸ் ரிட்டையர் ஆட்டாங்க. 7 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம், சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. 45 வயசுல இவங்க விளையாடி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்பர் 1ல யார் இருக்காங்க பெண்கள் பிரிவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபலென்கா. ஓகேவா, ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில உலகின் நம்பர் 1 வீராங்கனை அரினா சபலென்கா இவங்க இப்போதைக்கு முன்னிலையில இருக்காங்க. ஆடவர் பிரிவில்
அல்காரஸ். ஓகே, ஸோ இதை பார்த்துக்குங்க. இது இன்னும் மேட்ச் முடியல, அதனால தெளிவாக நமக்கு சொல்லலை. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பலகைகளையும் இங்கிலீஷில் இருக்கக்கூடாது, ஹிந்தியில் இருக்கக்கூடாது, தமிழில் பேர் மாற்றணும்னு சொல்லிட்டு தமிழ் பேர் பலகை மாற்றங்கள் இருக்காங்க. இது என்னன்னா ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோட்டில் காளிங்கராயன் முழு உருவ வெண்கல சிலையை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் இந்த வெள்ளோட்டு காளிங்கராயர் அப்படின்னா, அவரு ஒரு 1270ஆம் ஆண்டு தனது சொந்த செலவில் ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் கால்வாயை வெட்டி 12 ஆண்டுகள்ல தொடங்கி 90 கிலோமீட்டர் தொலைவில் காளிங்கராயன் கால்வாயை உருவாக்குனது அவர் தான். ஓகேவா? இதன் மூலயமா அவரு 15,000 மேற்பட்ட ஏக்கருக்கு நீர் வரத்து. எங்க இருந்துன்னா பவானி சாகர் டேம்ல இருந்து. ஓகேவா? பவானியில் காளிங்கராயன் பாளையத்திலிருந்து தொடங்கிய பவானி சாகர் டேம்ல இருந்து தண்ணீர் வர வச்சிருக்கிறார். அப்புறம் எத்தனை 108 ஆம்புலன்ஸோட சேவை 18.7 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்திருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதான் இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். ஸோ ஒரு தடவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களை 19ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.